நண்பர்களே, அன்பான வணக்கங்கள். விதிய மதியால வெல்ல முடியும்னு சொல்வதை நம்ம கேட்டிருக்கோம். ஆனா நம்மில் பல பேரால அப்படி செய்ய முடியறதில்ல. எல்லோருக்கும் தான் கடவுள் புத்திய கொடுத்திருக்கிறாரு. ஆனா விதிய முடியாம விதியின் கையில அடிமைகளாக சிக்கி வாழ்நாள் முழுவதும் புலம்பிக்கிட்டு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கோம். சில பேர் மட்டும்தான் விதிய மதியால வெல்றாங்க. வாழ்க்கையில நல்ல செல்வ செழிப்போடன்னு வாழறாங்க. அதுக்கு பின்னால இருக்கிற ரகசியம் நமக்கெல்லாம் தெரியல. ஆனா இன்னைக்கு நாம தெரிஞ்சுக்க போறோம், நம்மளால ஏன் விதிய மதியால வெல்ல முடியல, அதுக்கு என்ன காரணம்? காரணத்தை தெரிஞ்சுக்கிட்டோம்னா நாமளும் ரொம்ப சகஜமாக அந்த விதிய மதியால வெல்ல முடியும். வாங்க இதை தெரிந்து கொள்ள முதலில் இந்த கதையை கேட்போம். அதுக்கு பிறகு அந்த காரணத்தை தெரிஞ்சுக்கிட்டு நாமும் சகஜமாக இந்த விதியை வென்று நல்ல செல்வ செழிப்பான வாழ்க்கையை வாழ்வோம். வாங்க கதைக்குள் போகலாம். மிகவும் அழகான செல்வ செழிப்பான ஒரு கிராமம் இருந்ததாம். அந்த கிராமத்துல பாண்டியன் என்கிற பேர் கொண்ட ஒரு விவசாயி தன்னுடைய பெற்றோர், மனைவி, மக்கள்னு எல்லாரு கூடயும் வாழ்ந்து வந்தாராம். பாண்டியன் எப்போதுமே தன் விதியை நினைத்து புலம்பிக்கிட்டே இருப்பாராம். அதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தோம்னா, அவர் தன் வாழ்க்கையில தன்னுடைய பெற்றோர், மனைவி, மக்கள் எல்லாரையும் நல்ல செல்வ செழிப்பான வாழ்க்கை தரணும்னு மனசுல ஒரு ஆசை இருந்ததாம். ஆனா அவரால் அப்படி செய்ய முடியல. அதுக்கு காரணம் என்னன்னா, அவர் ஒரு விவசாயி. அவர்கிட்ட இந்த நிலத்துல அவரு நிறைய பாடுபடுவாராம், கஷ்டப்படுவாராம். ஆனா அதுலயும் அவருக்கு சரியான லாபம் கிடைக்காதாம். மத்தவங்களுக்கு கிடைக்கிற லாபம் கூட அவருக்கு கிடைக்காதான். அதனாலே அவரு நிறைய வேற வியாபாரம் எல்லாம் செய்து பார்த்தாராம். ஆனா எல்லா வியாபாரத்திலயும் அவருக்கு வெற்றி கிடைக்கலையா, எல்லாத்திலும் நஷ்டம் தான் ஏற்பட்டதாம். சரி, கடைசியில நினைச்சாராம், இந்த விவசாயம் தான் நமக்கு கை கொடுக்கும், இந்த விவசாயத்தை தான் நம்ம இனிமேல் தொடர்ந்து செய்யணும்னு விவசாயத்தை செய்துட்டு வந்தாராம். அவர் வீட்டுக்கு அக்கப்பக்கத்துல பார்த்தோம்னா நிறைய விவசாய குடும்பங்கள், வியாபாரிகள்லாம் வாழ்ந்து வந்தாங்களாம். அவங்க எல்லாம் கொஞ்சம் நல்ல செல்வ செழிப்பா வாழ்க்கை வாழ்ந்து வந்தாங்களாம். அவங்களெல்லாம் பார்த்துட்டு எப்பவுமே பாண்டியன் மனசுல ஒரு போராம, போட்டி, பேராசை இருந்துகிட்டே இருக்குமா. இவங்க மட்டும் இவ்வளவு வசதியா வாழறாங்களே, நம்ம விதியை பார், நம்மளால இப்படி வாழ முடியலையே அப்படின்னு தன்னைத்தானே நொந்துகிட்டு இருப்பாராம். ஒரு நாள் மாலை நேரத்துல பாண்டியன் அப்படியே மனசுல யோசனை பண்ணிக்கிட்டு நடந்தபடி போயிட்டே இருந்தாராம். கொஞ்சம் தூரம் போனா அவங்க கிராமத்தை தள்ளி ஒரு காடு இருந்துதான். அந்த காட்டு வழியா அவர் நடந்து போயிட்டு இருந்தாராம். வழியில ஒரு வனதேவதைய பார்த்தாராம். வனதேவதைய பார்த்த உடனே அவர் மனசுல ரொம்ப சந்தோஷம் ஏற்பட்டுதான். என்னடா இது, இன்னைக்கு நம்ம வனதேவதைய பார்த்துட்டோம், உண்மையிலேயே இது வனதேவதையா என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்கலான்னு அவரு அந்த வனதேவதை கிட்ட போனாராம். கிட்ட போய் வணக்கத்தை சொல்லிட்டு, நீங்க வனதேவதை தானே? ஏன்னா எங்க கிராமத்துல எங்க அம்மா அப்பா பெரியவங்க எல்லாம் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். மாலை நேரத்துல இந்த காட்டுக்குள்ள நம்ம கிராமத்துக்குள்ள எல்லாம் வனதேவதை வலை வருவாங்கன்னு, நீங்க தேவதை தானே அப்படின்னு கேட்டாராம். அதை கேட்ட அந்த வனதேவதை, ஆமா நான் வனதேவதை தான், ஆனா சர்வசாதாரணமா மனிதர்கள் கண்களால எங்களை பார்க்க முடியாது, ஆனா நீ என்ன பார்த்துட்ட, அப்ப நிச்சயம் உனக்கு ஒரு அதிர்ஷ்டமான நேரம் தான் அப்படின்னு வனதேவதை சொல்லிச்சான். அந்த வார்த்தைகளை கேட்ட உடனே பாண்டியனுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்ததான். பாண்டியன் மனசுல நினைச்சாராம், இனிமேல் நமக்கு அதிர்ஷ்டம் ஆரம்ப ஆயிடுச்சு. வனதேவதை கண்டிப்பா நமக்கு ஏதாவது உதவியை செய்யும், நம்மளும் வாழ்க்கையில செல்வ செழிப்போட வாழலாம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டே இருந்தாராம். அப்போ வனதேவதை பாண்டியனை பார்த்து சொல்லிச்சான், நீ மனசுல என்ன நினைக்கிறேன்னு எனக்கு தெரியும். அது மட்டும் இல்ல, எங்களால மனிதர்களுடைய கடந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம் எல்லாத்தையுமே கணிக்க முடியும். நீ கஷ்டத்துல இருக்கிற, அது எனக்கு புரியுது. நான் உனக்கு உதவி செய்யணும்னு நினைக்கிறேன். இனிமேல் உன் கஷ்டம் எல்லாம் தேர்ந்து நீ நல்லபடியா செல்வ செழிப்போட நீ நினைச்ச வாழ்க்கைய வாழ போற அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துல ஒரு அரச மரத்தை காமிச்சுதான். இங்க பாக்குறல இந்த அரச மரம், அந்த அரச மரத்துல கீழ்கிளையில 3 இலைகள் ஒட்டினா போல தொங்குது இல்லையா, அந்த இலைகளை பறிச்சு கையில வச்சுக்கோ. நான் ஒரு 5 மந்திர வார்த்தைகளை சொல்லித்தரேன். அந்த 5 மந்திர வார்த்தைகளை அந்த இலைகளை கையில வச்சு அதை பார்த்து சொல்லு. அப்படி சொன்ன உடனே அது ஒரு வைரக்கல்லா மாறிடும். அதுக்கப்புறம் அந்த வைரக்கல்லை கொண்டு போய் வித்து உனக்கு வேண்டிய வீடு வசதி, வியாபாரம், நல்லா நீருன்னு வாங்கிக்கிட்டு நீ நல்லா வாழலாம் அப்படின்னு சொல்லிச்சான். அதை கேட்ட உடனே பாண்டியனுக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சான். சரி, நீங்க அந்த 5 மந்திர வார்த்தையை சொல்லித்தாங்க அப்படின்னு கேட்டானா. வனதேவதை சொல்லிச்சான், கண்டிப்பா அந்த 5 மந்திர வார்த்தைகளை நான் உனக்கு சொல்லித்தரேன். ஆனா அதற்கு முன்ன ஒரு கவனத்தோட ஒரு விஷயத்த கேட்கணும். நீ அந்த 5 வார்த்தைகளை நான் சொல்ற வரிசையிலே தான் நான் சொல்லணும், நான் சொல்றபடிதான் உச்சரிக்கணும். அது சரியா அதே வரிசையில சொன்னாதான் அந்த இலைகள்லாம் வைரக்கல்லா மாறும். நீ மாத்தி மாத்தி சொன்னேனாக்கா, திருப்பி சொன்னேனா, இல்ல சரியா உச்சரிக்கலனா அது வைரக்கல்லா மாறாது. அதனால அந்த 3 இலைகளை பறித்த உடனே நான் சொல்லித்தர அந்த 5 வார்த்தைகளை அப்படியே உச்சரி, அது வைரக்கல்லா மாறிடும் அப்படின்னு தேவதை சொல்லிச்சான். கண்டிப்பா நீங்க சொல்ற மாதிரியே அதை பறிச்ச உடனே இந்த 5 வார்த்தைகளை சொல்லிடுறேன், இது என்ன பெரிய விஷயம், நீங்க அந்த வார்த்தைகளை மட்டும் சொல்லுங்க அப்படின்னு பாண்டியன் மீண்டும் கேட்டாராம். தேவதை என்ன பண்ணுச்சான், அந்த 5 வார்த்தைகளை மெதுவா நிதானமா பாண்டியனுக்கு சொல்லி கொடுத்துதான். சொல்லி கொடுத்துட்டு அங்கிருந்து மறைஞ்சிடுச்சான். பாண்டியன் மனசுல ரொம்ப சந்தோஷமா பாண்டியன் நேரம் அந்த மரத்துக்கிட்ட போனாராம். போய் கீழே தொங்கிட்டு இருந்த அந்த 3 இலைகளை பறித்தாராம். பறித்த உடனே மனசுல ஒரு எண்ணம் வந்துதான், இந்த 3 இலைகளை பறித்து அந்த மந்திரத்தை சொன்னா
அது ஒரு வைரக்கல்லை தான் கொடுக்கும். ஒரு வைரக்கல்லை வச்சு என்னால பெரியசா என்ன சாதனை செய்ய முடியும்? ஓரளவுக்கு வீடு வாசல்னு வாங்கினாலே இது சரியா போயிடும். அதுக்கப்புறம் என்னால வாழ்க்கையில இனிமேல் உழைக்கணும், கஷ்டப்படணும், வியாபாரம்னு செய்யணுன்ற எண்ணம் எனக்கு இல்ல. நாம இன்னும் இந்த மாதிரி 3 தொங்குற இலைகளை இன்னும் ஒரு 10, 15 பறிச்சுக்குவோம். எல்லாத்தையும் ஒண்ணா வச்சுக்குவோம். வச்சுக்கிட்டு இந்த 5 மந்திர வார்த்தைகளை சொல்லலாம். மனதேவதை இங்க இல்ல. அதுதான் இங்கிருந்து கிளம்பி போயிடுச்சு. அதுக்குன்னா தெரியவா போகுது. ஒரு 10, 15 வைரக்கல்கள் கையில கிடைச்சதுன்னா அதுக்கப்புறம் நம்ம ஏன் வாழ்க்கையில எதுனா கஷ்டப்படணும், இல்ல வேலை செய்யணும், வியாபாரம் பார்க்கணும். நம்ம இஷ்டத்துக்கு வாழலாம் இல்லையா? அப்படின்ற ஒரு பேராசை மனசுல வந்துதான். அதுக்கப்புறம் பாண்டியன் என்ன பண்ணாராம், இங்கேயும் அங்கேயும் தேட ஆரம்பிச்சாராம். அந்த மரத்துல எங்கெங்கெல்லாம் முடிஞ்சுதோ 3 இலையா ஒன்னா தூங்கிட்டு இருந்ததோ அந்த இலைகள்லாம் பறிச்சாராம். அந்த இலைகளை பறிக்கிறதுலயே ஒரு 15 இலையை பறிக்கிறதுலயே அவருக்கு 1 மணி நேரம் ஆகி போயிடுச்சான். 15 இலை கையில கிடைச்ச பிறகு சரி பரவாயில்ல, ஒரு 15 வைரக்கல் இனிமேல் நம்ம கையில கிடைக்கும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு அந்த மந்திர வார்த்தைகளை சொல்ல ஆரம்பிச்சாராம். 3 மந்திர வார்த்தைகளை சொன்னாராம். 4வது 5வது ஞாபகத்துல வரலையாம். இது என்னடா இது, 1 மணி நேரத்திலேயே நம்ம மறந்து போயிட்டோமே, அந்த தேவதை சொன்ன வார்த்தை ஞாபகத்துக்கு வரமாட்டேங்குது அப்படின்னு திருப்பியும் அதை ஞாபகத்துக்கு வர முயற்சி பண்ணாராம். திருப்பி அந்த மந்திர வார்த்தையை சொன்னாராம். அந்த 3 வார்த்தையை தான் அவரால் சொல்ல முடிஞ்சுதா. 4வது 5வது வார்த்தை அவர் மனசுல நிக்கலையா, அவரால் சொல்ல முடியலையா. அந்த இலைகள்லாம் அப்படியே நின்றுடுச்சான். அப்போ அவர் நினைச்சாராம், ஐயோ அந்த தேவதை சொன்ன மாதிரியே அந்த 3 இலையை மட்டும் பறிச்சுக்கிட்டு அப்பவே அந்த மந்திர வார்த்தை எனக்கு ஞாபகத்துல இருந்தது. சொல்லியிருந்தா ஒரு வைரக்கல்லாது கிடைச்சிருக்குமே. இப்ப என்ன இது, எனக்கு அந்த 2 மந்திர வார்த்தை ஞாபகமே வரமாட்டேங்குது அப்படின்னு என்னென்னவோ வார்த்தைகளை அவர் சொல்லி பார்த்தாராம். ஆனால் எவ்வளவுதான் முயற்சித்து ஞாபகப்படுத்தி பார்த்தாலும் அந்த 2 கடைசி மந்திர வார்த்தைகள் பாண்டியன் ஞாபகத்துக்கு வரவே இல்லையா. அதுக்கு பிறகுதான் பாண்டியன் மூளைக்கு யோசனை வந்துதான். அதனாலதான் என்னவோ அந்த வன தேவதை பல முறை என்ன எச்சரிக்கை பண்ணுச்சு. அது மட்டும் இல்ல, அந்த மந்திர வார்த்தைகளை கவனமா கேளு, அந்த இலைகளை பறித்த உடனே அந்த மந்திர வார்த்தைகளை சொல்லி விடுன்னு என்று என்கிட்ட சொல்லுச்சு. நான் தான் அது சொன்னதை கேட்கல. அது சொன்னபடி கேட்டிருந்தா ஒரு வைரக்கல்லாவது கிடைச்சிருக்கும், வாழ்க்கையை நிம்மதியா வாழ்ந்திருக்கலாம். ஆனா என் மனசுலதான் எண்ணம் வந்ததே, இந்த கிராமத்திலே நான் தான் பெரிய பணக்காரனா வாழ வேண்டும் என்ற எண்ணம். அந்த எண்ணம் வந்த உடனே நல்லபடியா மாற இருந்த விதியை கூட நான் கெடுத்து விட்டுட்டேனே அப்படின்னு நினைச்சு தன்னைத்தானே நொந்துகிட்டாராம். சரி, எப்படியாவது அந்த வன தேவதையை மறுபடியும் கண்டுபிடித்து மன்னிப்பு கேட்டு அந்த மந்திர வார்த்தையை என்னன்னு மறுபடியும் கேட்டுட்டு இந்த ஒரு இலையாவது ஒரு வைரக்கல்லா மாத்தி எடுத்துட்டு போயிடலாம் அப்படின்னு எண்ணி அந்த பாண்டியன் 4 திசையில 4 பக்கம் ஓடி ஓடி அந்த வன தேவதையை தேடினாராம். ஆனா எவ்வளவுதான் தேடினாலும் மறுபடியும் அந்த வன தேவதை பாண்டியன் கண்களில் படவே இல்லையாம். ஓய்ந்து போய் மரத்து கீழே உக்காந்து ஓன்னு அழுதாராம். அப்பதான் நினைத்து பார்த்தாராம், ஏன் தான் என் புத்தி இப்படி செயல்பட்டதே, என் விதி நல்லபடியா மாறி இருக்கணும், ஆனா அந்த நேரத்துல என் புத்தி சரியா செயல்படாம போய் விட்டதே அப்படின்னு எண்ணி தன்னைத்தானே நொந்துகிட்டாராம். அதன் பிறகு அங்க இருந்து எழுந்து தன் வீட்டுக்கு கிளம்பி போனாராம். நண்பரே, கதையை கேட்ட பிறகு நாம ஒரு விஷயத்த நல்லா தெரிஞ்சுட்டு இருப்போம். விதியை மதியால வெல்ல வேண்டும் என்றால் நம்ம புத்தி சரியான நேரத்துல சரியாக செயல்பட வேண்டும், சரியான முடிவுகளை எடுக்க தெரிய வேண்டும். ஆனா பல நேரங்கள்ல நம்மளால அப்படி செய்ய முடியாது. சரியான முடிவுகளை நம்ம எடுக்க தவறி விடுவோம். அதுக்கு பிறகு யோசிப்போம், நாம இப்படி செய்திருக்கலாமே, அப்படி செய்திருக்கலாமே, இப்படி விட்டுட்டோமே அப்படின்னு எண்ணி நம்ம புலம்பிக்கிட்டு இருப்போம். வாழ்க்கையில சரியான முடிவுகளை எடுக்க தெரியவில்லை என்றால், உதாரணத்துக்கு நம்ம வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுப்பதாக இருக்கட்டும், இல்ல நமக்கு ஏற்றவாறு சரியான கல்வி, வேலை, வியாபாரம் இதையெல்லாம் சரியாக ஒரு மனிதன் தேர்ந்தெடுத்தாலே அவன் விதி நல்லபடியாக இருக்கும். அதுக்கு மாறாக இதையெல்லாம் சரியாக தேர்வு செய்ய தெரியவில்லை என்றால் நிச்சயமாக அவன் விதியை சொல்லிதான் வாழ்நாள் முழுவதும் புலம்பிக் கொண்டே இருக்கணும். அதனால பார்த்தோம்னா எந்த அளவுக்கு நம்ம எண்ணங்கள்ல போட்டி, பொறாமை, பேராசை, கோபம், சோம்பல், அகங்காரம் இது போன்ற எதிர்மறை எண்ணங்கள் இருக்கிறதோ நம்ம மனசுல நிம்மதியும் சந்தோஷமும் இருக்காது. எண்ணங்கள்ல தூய்மைகள் இருந்தாதான் புத்தி சிறந்த முறையில செயல்படும். விதியையும் மதியால வெல்லலாம். மீண்டும் இது போன்ற ஒரு நல்ல கதையுடன் உங்களை சந்திக்கிறேன். பிடித்திருந்தா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களையும் மறக்காம சொல்லுங்க. நன்றி. ஓம் சாந்தி.